விஜயும் காவேரியும் வந்து ஒன்றா வந்து கை குலுக்கி அப்படி நிற்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. உடனே ஓடி போய் சண்டை போடுறாங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து வேணாம் வெண்ணிலா அப்படின்றாங்க. என்ன வெண்ணிலா அதிசயமாக இருக்கா? விஜய் எப்படி வெளியே வந்தாலும் உனக்கு புரியலையா? எல்லாரும் சேர்ந்து வெண்ணிலாவுக்கு எதுவுமே சொல்லலை போல் இருக்கே அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வந்து நீ பேசுனது எல்லாத்தையும் இவன் ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்க்கு போட்டி காட்டிட்டாமா அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து காவேரி உன்னை சும்மா விட மாட்டேன் நம்ப வச்சு வந்து இந்த மாதிரி ஏமாத்திட்டல. யார் ஏமாத்தினது? நீ தான் ஏமாத்திட்ட. உன்னை வீட்டில் இருந்தது விட்டதுக்கு எங்கள் 2 பேருமே வச்சு இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி விட்டுருக்க. நீ ரொம்ப நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு நம்ம விஜய். விஜய் நீங்கள் அவ கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களா? அவ கூட சேர்ந்து என்னையே இப்படி பேசுகிறீங்களான்னு சே நீ எல்லாம் வாய் மூடி, நீ எல்லாம் பேசவே கூடாது. இனிமேட்டு என் பொண்டாட்டி பக்கம் நீ எதாவது திரும்பின, எதாவது பிரச்சனை பண்ண உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. அடுத்து வந்து விஜய் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காது. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. எப்போ நீ வந்து உன் அம்மா அப்பாவை வந்து இறப்பை அசிங்கப்படுத்திட்டியோ இதுக்கப்புறம் உன்னை பார்க்குறது கூட எனக்கு கருவிருப்பாக இருக்குது. உன்னை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. உன் சுயநலத்துக்காக நீ என்ன வேணாலும் செய்கிற டைப்பாக இருக்க. ஆனால் இவ்வளோ நாள் எனக்கு இந்த விஷயம் தெரியாது. நீ ரொம்ப சாஃப்டானவ அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டே சொல்லியிருந்தேன். இப்போ தான் தெரியுது உன்னோட முகம் என்னன்னு சொல்லிட்டு. உன்னோட முகத்தை பற்றி ஃபுல்லாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை உண்மையிலேயே நான் விரும்பினேன். நீ என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க. அப்போது எவ்வளோ வேணாலும் நீ செய்வேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என் லைஃப் வந்து நீ தலையிட்ட நல்லா இருக்காது. காவேரி பற்றி உனக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இதோடு அவ்வளோதான், உன் ஆட்டத்தை நிறுத்திக்கோ. அப்படி நிறுத்தலை அதுக்கப்புறம் இந்த விஜய் எப்படிப்பட்டவன் உனக்கு காட்ட வேண்டியது இருக்கு. நீ வா காவேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதை பார்த்து வெண்ணிலா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அந்த காவேரியை நான் விடவே மாட்டேன், அவள் தான் இப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக கத்திட்டு இருக்காங்க. இங்கே வந்து அன்பரசு வந்து வெளியே வராரு. ரொம்ப அடி வாங்கிட்டு வராரு. அதை பார்த்துட்டு அன்பு அடி தாங்காமல் எங்களை பற்றி ஏதாவது உண்மையை உளறிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏன் உங்களை பற்றி சொல்ல போகிறேன், நான் சொல்லலை. ஆனால் எவ்வளோ அடி அடித்தாலும் நான் சொல்லலை, என் பையனோட வாழ்க்கைக்காக தான் நான் சொல்லலை. நான் சொல்லியிருந்தேன் உங்கள் எல்லாரையும் உள்ளே போட்டிருப்பாங்க அப்படின்னோடனே உடனே பார்க்குறாங்க. எல்லாம் உங்கள் பொண்டாட்டி தான் அன்பு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னோடனே ஒன்றும் காரணம் கிடையாது, எல்லாம் இந்த வெண்ணிலாவால் தான். வெண்ணிலா வந்து இந்த மாதிரி பேசாமல் இருந்திருந்தா என் பொண்டாட்டியை வந்து சொல்லாமல் இருந்திருப்பா. எல்லாம் வந்து பண்ணிவிட்டு கடைசியில் என் பொண்டாட்டி மேலே படியை தூக்கி போடுறீங்களா அப்படின்றாரு. சரி அன்பு சரி அன்பு டென்ஷன் ஆகாத, வேறு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு பசுபதி. அடுத்து வந்து இங்கே காவேரியும் விஜயும் ரொம்ப சந்தோஷமாக வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போ விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து பேசிகிட்டே வராங்க. அப்போ விஜய் சொல்கிறாரு, உன் அம்மா எனக்காக எல்லாமே பண்ணுறா அப்படி சொல்லிட்டு குழந்தைகிட்ட சொல்கிறாரு. பின்ன அப்பா கூடனா அம்மா வந்து எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லாமே பகிர்ந்துக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக வராங்க. அப்போ வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட கேட்குறாரு, காவேரி ப்ளீஸ் காவேரி என் கூடவே இருந்துடேடி, நம்ம வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எப்படிங்க போக முடியும், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னோடனே சரிங்க இப்போ நான் உங்கள் கூடவே இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி ஃபுல் டே இருக்கணும், எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்க அப்படின்றாங்க. சரி காவேரி என் கூடவே இரு, என்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாது, இதே மாதிரி காலம் ஃபுல்லாக என் கூட இருக்கணும் தாண்டி ஆசைப்பட்றேன் அப்படின்னு. சரிங்க இருக்கலாங்க, இப்போ உங்கள் கூட நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து சாப்பிட போகிறாங்க. ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிறாங்க. குட்டி பாப்பா பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து காவேரி வரலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இன்னும் கூட இவ வரவே வரல, இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, இங்கே பாருங்கள் நீங்கள் 2 பேரும் போய் என்ன கதைன்னு பார்த்துட்டு வாங்க, அப்படி இல்லைன்னா நான் வேணா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிளம்ப பார்க்குறாங்க. ஐயோ வேணாம் அத்தை நாங்களே போகிறோம், சரி நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் வந்து நிவினும் கிளம்புறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு வருவோம் அப்படின்னோன்னா அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சரி இவங்க எங்கே போனாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. காவேரிக்கு கால் பண்ணுறாங்க, அப்புறம் விஜய்க்கும் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் வெளியே இருக்கோன்னொன்னே அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க 2 பேருமே.